எடுத்துக்கோ. பார்க்கும் போதே நாக்கு விழுது. அது கெட்டு போச்சு, எனக்கு நல்லதா வைங்க. ஹோட்டல்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஒரு குறை இருக்கு தெரியுமா? குறையா? ஹோட்டல் அப்படி எதுவும் இருக்காது. ஹோட்டல்ல தாமரை மலரும். இல்ல அண்ணா, மோடி சுட்ட வரை ஒவ்வொரு உணவகத்திலையும் கட்டாயமாக்கப்பட்ட உணவு, அதை நீங்க வச்சுருக்கணும் கண்டிப்பா. சரியா? போன் பே பண்றேன். மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்க? மொத்தமா 1000 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் அனுப்புறேன், 900 ரூபாய் எனக்கு டிப்ஸ். தலை வழக்கம் போல அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிட்டேன். அட நீங்க அரிசியத்தை பாருங்க, எனக்கே வந்திருக்கு. உங்களை பார்த்தா நல்லா ஒரு மாதிரி தெரியுது. இந்த நாய்க்கு காசு வாங்குங்க, இல்லன்னா பின்வாசல் வழியா ஓடிடுவோம். அதாவதுக்கா பாஜக கட்சியிலேயே டெய்ஸி, திருச்சி, சூர்யாக்கு அப்புறம் சிறந்த அக்கா தம்பின்னா நீ நானும் தான் இருப்போம்னு தோணுது. வந்தவங்க பண்ற குறும்புக்கு கட்சியில நான் என்ன பண்ணுவேன்? குறும்புக்கு எப்படி நீ என்ன திட்டமா தாங்குவன் தெரியுமா? கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? தகர பெட்டி தம்பி, உங்களை தான். வணக்கம் சென்னை. தாலாற்றி தந்தபோல் ஏலம் வேளாண்மை சைதர் பொருட்டு கட்டணை துரும் மணக்கணை கட்டணை துரும் எழியோ இருன் தொம்பி இல்வாடு வதெல்லாம் விருன் தொம்பி வேளாண்மை சைதர் பொருட்டு. மத்தியானம் லஞ்ச் இல்ல, அதனால நீங்க 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சாப்பிடலாம் வாங்க சார். சரி தம்பி, தம்பி இதை எடுத்துக்கோங்க. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க, நீங்க சார். மண்ணினுடைய தன்மையாக அதனால் என் மீது கோபம் வருவது ஏற்கதான். என்னை பத்தி பாருங்க, இதுல பே பண்றோம், ஆன்லைன்ல. ஓகேவா? வீட்டுக்கு வந்து எலெக்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட வரும். என்னடா இவன் சோத்துக்கு சத்தவனா இருப்பானோ? இன்னைக்கு கண்டிப்பா உரிமையா கொடுக்குறோம். நீங்க கஷ்டப்படுறீங்க. ஐயா, உங்க பிறந்த வருஷம் சொல்லுங்க. 1963. 1963 ரூபா. Wait a minute. Who are you? ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க. 1963 ரூபா. ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா, கண்ணாடி தூங்கடா. தட்டு கீழே வந்து கொடுக்குறாரு, அப்படியே வீடியோல கேப்சர் ஆயிருச்சு. இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களுக்கு சொல்றது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க? என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்களா? மக்கள் ஓட்டு போறாங்க, மக்களை பாக்குறோம். நீங்க டிவில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு போடல, புரியுதா? என்ன பண்ற? நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க. கார் எடுத்து யார் வர சொன்னா? யார் கார் எடுத்து வர சொன்னா? சார் வேணாம் சார், நீங்க இன்னொரு அவதாரம் எடுத்தா இந்த உலகம் தாங்காது சார். ரிலாக்ஸ். மீடியா நண்பர்களுக்கு சொல்றது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். மக்கள் ஓட்டு போறாங்க, மக்களை பாக்குறோம். நீங்க டிவில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு போடல, புரியுதா? என்ன பண்ற? நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க. கார் எடுத்து யார் வர சொன்னா? யார் கார் எடுத்து வர சொன்னா? அது வேற வாயி, இது நார வாயி. இரு நான் பார்க்குறேன். அலெக்சா லைட் ஆன். ஓகே, இந்த வந்துட்டேன்டாமா, இந்த வந்துட்டேன். ஓ இங்க பாருங்க. அலெக்சா ப்ளே கண்ணான கண்ணே. Alexa, play Go Back Modi song. Go back. திரும்ப போடா. மோடி go back. உங்க குட்டியா ஐயா? நீங்க அதை கேட்டீங்களா?
முஸ்லிம் மத நல்லிணக்கத்திற்கு இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. இந்த வருஷம் ரம்ஜானுக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்கிற SPP சில்க்ஸ் ஒரு சூப்பரான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு மேல இந்த SPP சில்க்ஸ் போனீங்க அப்படின்னா அவங்களோட 4th ஃப்ளோர்ல ஒரு இஃப்தார் விருந்துக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இந்த இஃப்தார் விருந்துல நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், கட் ஃப்ரூட்ஸ், போண்டா, சமோசா, சிக்கன் பிரியாணி, ஜூஸ், என்ன என்ன ஐட்டங்களோ SPP சில்க்ஸ் போனீங்க திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இந்த இஃப்தார் விருந்துல நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், கட் ஃப்ரூட்ஸ், போண்டா, சமோசா, சிக்கன் பிரியாணி, ஜூஸ். அவன் புளிச்சாத்துக்குள்ள முட்டி அமைக்க கொடுத்து இதுதான் பிரியாணி ஏமாத்துவேன். லெக் பீஸோட போறான் தலைவரே. நான் நம்ப மாட்டேன். சாப்பிட்டு நான் சொல்ல நம்ப மாட்டேன். முஸ்லிம் சமுதாய மக்கள் மட்டும் இல்லாம நம்ம இந்து சமுதாய மக்களும் இங்க வந்து இந்த விருந்தை சாப்பிடறத பார்க்க முடிஞ்சது. தமிழனை போய் மாட்டை வந்து திம்பாங்கிறீங்களே, அதை விட மானக்கேடு, அதை விட தமிழ் துரோகம், அதை விட ஒரு இன துரோகம் வேறதா உண்டா? மாட்டை திங்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நீ தமிழனை எப்படி சொல்லுவேன்? அவன் கேட்கிறான். நக்கலா இல்ல நக்கலான்னு வாரத்துல எல்லா நாளும் இந்த இஃப்தார் விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வார நாட்கள்ல வெஜிடபிள் பிரியாணியும், சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிக்கன் பிரியாணியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ஐட்டம் சரத்குமார் தான். அவர் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. எப்படி சேர்ந்தாங்க? திடீர்னு நாங்க எதிர்பார்க்கலையான்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னாங்க. சொல்லுங்க சார். சாருங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். அது என்ன கதைன்னா, சரத்குமார் அண்ணாமலை கிட்ட போய் உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா சீட் எவ்வளோ, நோட் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை உன் கட்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. வெறும் 350 ரூபா. இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. விருதுநகரை நான் வச்சுக்கிறேன், என் கட்சியை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். போருமா போதுன்னு ஏன் வாயில ஏன்டா அடிக்க சொன்ன? பின்ன என்ன தலைவர, எல்லாரும் வசனம் பேசிட்டாங்க, நான் மட்டும் சும்மா இருக்கேன்ல. திரும்ப போடா 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 மோடி go back go back go back திரும்ப போடா போடா போடா. நாட்டை விட்டது போதும், பக்தி வேஷம் போதும், உங்களோட ஆட்சியில பட்ட பாடும் போதும். காட்டுறதுக்கே சொம்படி, மக்களுக்கு செருப்படி, பாவம் செஞ்ச நிலமடி இப்போ இருக்கு பதிலடி. ஏழை மக்களை மறைச்சிட்டு ராமர் கோவில கட்டிட்டு செய்கிற அநியாயம் நீ பண்ண பாவம் போதும். இந்திய நாட்டுக்கு என்ன பண்ண? மக்களோட பணத்தை எல்லாம் வாரி துண்ண, மணிப்பூர்ல கலவரத்தை தூண்டி விட்டுட்டு நாட்டை வளர்க்கிறேன்னு பொய்ய சொன்ன. Go back, go back, go back. திரும்ப போடா 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 மோடி go back, go back, go back. திரும்ப போடா 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 go back, go back, go back. திரும்ப போடா 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 மோடி go back, go back, go back. திரும்ப போடா போடா போடா. மாமி அவன் வேறவே வேணாம், அவனை அப்படியே விட்டு கொத்தி விடு. நாட்டில் எல்லா பிரச்சனையும் அவனுதான் காரணம். நம்மள மதம் ஜாதி மேல கீழே பிரச்சனை செய்யறானுங்க. அவனை உள்ளே சகாத அன்பு. கிளம்பு நீ கிளம்பு, ஆணிய புடுங்க வேணாம். கிளம்பு நீ கிளம்பு, கிளம்பு நீ கிளம்பு, ஆணிய புடுங்க வேணாம். கிளம்பு நீ கிளம்பு. ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ அம்மன் குடி சாமியாரோட கிளம்பு, கிளம்பு நீ கிளம்பு, ஆணிய புடுங்க வேணாம். கிளம்பு நீ கிளம்பு. இப்ப நீங்க கேட்ட பாடலை போல இன்னும் 4 பாடல்கள், மொத்தம் 5 பாடல்களை முதல் முறையாக நாங்களும் புதுகை பூபாலம் கலைக்குழு மற்றும் கோவன் தலைமையிலான
மாகாய்கா கலைக்குழு இணைந்து இந்த பாடல்களை உருவாக்கியிருக்கோம். அனைத்தும் பிஜேபிக்கு எதிரான பாடல்கள். இந்த பாடல்களை 2 தினங்கள்ல இணையத்தில் வெளியிடுறோம். விரிவாக பிரச்சாரத்துக்கு எடுத்து செல்லுங்கள். இந்த பாடல்களை உருவாக்க கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கோம். நாம டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கலாம். ரெக்கார்டிங் தியேட்டர்ல உள்ளவங்களும் மியூசிஷியனும் டீ குடிச்சிட்டு வேலை பார்க்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கடனை தீர்க்க நிதியுதவி தாருங்கள். முக்கியமான விஷயம், வேலை செய்ய போறோம், காசு கொடுங்கன்னு கேட்கல, செஞ்சுட்டு கேட்கறோம். உதவுங்கள். நன்றி. கரப்ஷனை பிடிக்க வேண்டிய இடிய வச்சு இவன் கட்சிக்கு ஆள புடிச்சிடுறா, கட்சிக்கு ஆள புடிச்சிடுறா. இந்த வேலைய அந்த தேர்தலுக்கே ஊட்டிடுவான் கடைசி பாலைய. அந்த முடிச்சவிக்கு முள்ள மாறிய வர்ற தேர்தலிலே நாடு மொத்தமும் சேர்ந்து குத்திடணும் மொகர கட்டையில. 56 இஞ்சி மோடியா அசிங்கத்தை சொல்ற ஆளுக்கெல்லாம் ஐடியா. ஏ அதானி அம்பானி ஆட்டைய போட கஞ்சி பானம் பல கோடியா. பூசையற தரிசனத்துக்கு கேடிராக வெஞ்சீடியா. கொலை கொள்ள வல்லுறவு அவன் தாண்டா சங்கி, அவன் திரும்பி வந்தா தேர்தலுக்கே ஊதிடுவான் சங்கு. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன். ஆன்டி இந்தியன்.